வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பனங்கிழங்கில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. பனங்கிழங்கை எடுத்துக்கொள்வதற்கான சிறந்த நேரம் மற்றும் அளவு தெரிந்து கொள்வோம். சிறந்த நேரம் அப்படின்றது காலை அல்லது மதிய வேளையில் சாப்பிட்றது மிகவும் சிறந்தது. கடினமான உணவு மற்றும் ஜீரணம் ஆகிறதுக்கு நேரம் எடுக்கும் அப்படின்றதால இரவு நேரங்களில் பனங்கிழங்கு சாப்பிடாம தவிர்க்கிறது நல்லது. ஒரு நாளைக்கு 1 அல்லது 2 பனங்கிழங்கு வரைக்கும் தாராளமாக சாப்பிடலாம். குறிப்பாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, பனங்கிழங்கு அவித்து சாப்பிடும்போது அதன் மேலே இருக்கக்கூடிய அந்த தோலை நீக்கிவிட்டு நடுவில் இருக்கக்கூடிய நாரை எடுத்துவிட்டு சாப்பிடுவது செரிமானத்திற்கு எளிதாக இருக்கும். நிறைய மருத்துவ நன்மைகளுமே முழுமையாக நமக்கு கொடுக்கும். அந்த நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். எலும்புகளை வலுவாக்க உதவிகரமாக இருக்கக்கூடியதுங்க பனங்கிழங்கு. ஸோ பனங்கிழங்கில் இருக்கக்கூடிய கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் போன்ற ஊட்டச்சத்துக்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வளமான அளவில் இருக்குது. ஸோ இது வந்து எலும்புகள் மற்றும் பற்களுக்கும் உறுதியளிக்கக்கூடியதாக இருக்குது. குறிப்பாக வயதான காலங்களில் ஏற்படக்கூடிய மூட்டு வலி, எலும்பு தேய்மானம் மற்றும் ஆஸ்டியோபோரோசிஸ் போன்ற பிரச்சனைகளை தடுக்கிறதுல இது முக்கியமான பங்கு வகிக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அழற்சி, அப்புறம் இடுப்பு வலி ஏற்படுறது, கை கால்களில் வலி ஏற்படுறது, முதுகு வலி ஏற்படுறது, தோள்பட்டை வலி ஏற்படுறது, முதுகு வலிகளில் குறிப்பாக குத்துவது போன்ற வலி இருக்கிறது. எலும்புகள் எங்கெங்கெல்லாம் பிரதானமாக இருக்கோ அங்கெங்கெல்லாம் வலி உங்களுக்கு ஏற்படுதுன்னா அதையெல்லாம் ஏற்படாமல் குணப்படுத்துறதுக்கும் உங்களுக்கு வராமல் தடுக்கிறதுக்குமே பனங்கிழங்கு போதுமான அளவுக்கு கால்சியம், பாஸ்பரஸ் ஊட்டச்சத்துக்கள்லாம் கொடுத்து உங்களோட எலும்புகளை உறுதிப்படுத்தும், பற்களையுமே உறுதியாக வைக்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க. செரிமான மண்டலத்தை மேம்படுத்தக்கூடியதுங்க பனங்கிழங்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, பனங்கிழங்குல இருக்கக்கூடிய அதிக அளவு ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து, அதாவது டயட்ரி ஃபைபர் தான். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா குடலினுடைய இயக்கத்தை சீராக வைக்கிறதுக்கு உதவி பண்ணுது. கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மலச்சிக்கல் பிரச்சனையை வந்து போக்குவதோடு செரிமான மண்டலத்தை ஆரோக்கியமாக பராமரிக்கிறதுக்குமே உதவிகரமாக இருக்கு. இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் நார் சத்து இல்லை அப்படின்னா தான் செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும். இப்போ நீங்கள் பனங்கிழங்கு எடுத்துக்கொள்ளும் போது அதில் இருக்கக்கூடிய நார் சத்து வளமான அளவில் இருக்கிறதால உணவுகளும் செரிக்க வைக்கப்படும். செரிக்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்களும் உறிஞ்சப்படும். ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் நம்மளுடைய குடல்களிலிருந்து வெளியேற்றப்பட்டுவிடும். வயிறு, குடல் இரண்டினுடைய ஆரோக்கியமே மேம்படும். ஒட்டுமொத்த செரிமான மண்டலமே ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, அதை ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையுமே பலமாக வைக்கிறதுக்கு எல்லாமே நமக்கு பனங்கிழங்கு உதவி பண்ணும். நம்முடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு, அதாவது கட்டுப்படுத்துறதுக்கு பனங்கிழங்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, பனங்கிழங்கில் இருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து நமக்கு முழுவதுமாக வயிறு நிரம்பிய ஒரு உணர்வை கொடுக்கும். இதனால் அடிக்கடி பசி ஏற்படக்கூடிய அந்த உணர்வு வந்து இது உங்களுக்கு வந்து கட்டுப்படுத்தும். ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்கலாம் பனங்கிழங்கு தங்களுடைய உணவுகளை தாராளமாக எடுத்துக்கலாம். இப்போ பனங்கிழங்கு வந்து கலோரிகள் ரொம்ப குறைவாக இருக்கக்கூடிய ஒரு உணவு அப்படின்றதால இந்த உணவை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது பசி கட்டுப்படுத்தப்படும். இதனாலே நீங்கள் அதிக கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள், நிறைய ஜங்க் ஃபுட்ஸ், அதாவது குப்பை உணவுகள், நொறுக்கு தீனிகள் இதெல்லாம் சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்க மாட்டீங்க, உடல் எடையும் அதிகப்படுத்திக்க மாட்டீங்க. அதை முதல்ல ஸ்டாப் பண்ணிடுவீங்க. பனங்கிழங்கில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நம்மளுடைய பசியை கட்டுப்படுத்தும். ஏற்கனவே நம்மளுடைய உடம்புகளில் தேங்கியிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை நமக்கே தெரியாமல் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஆற்றலாக கன்வெர்ட் பண்ணிடும். அதாவது கொலஸ்ட்ரால்ஸ் எல்லாம் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி எரிச்சு காலி பண்ணிடும். இதனால் தொப்பை போன்ற அமைப்பு, அங்கங்கே நம்மளுடைய முகங்களில், இடுப்பு படிவுகளில் இருக்கக்கூடிய கொழுப்பு படிவுகள் இது எதுவுமே நமக்கு வந்து இருக்காது, கட்டுப்படுத்தப்படும். ஸோ கட்டுக்கோப்பான உடல் நடைய உங்களுக்கு இந்த பனங்கிழங்கு வந்து கொடுக்குங்க. அதுக்காகத்தான் உங்களுக்கு வந்து ஆற்றலை வந்து அதிகரிக்கும். ஸோ எனர்ஜியை வந்து இது வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஏன்னா பனங்கிழங்கு வந்து ஒரு சிறந்த கார்போஹைட்ரேட் மூலம். அப்போ இதை நீங்கள் வந்து உட்கொள்ளும் போது உடலுக்கு தேவையான உடனடி மற்றும் நீடித்த ஆற்றல், அந்த எனர்ஜி கிடைக்கிறதால இது உடல் சோர்வு போக்கி நாள் முழுவதுமாகவே உங்களை புத்துணர்ச்சியோடு இருக்க வைக்கும். ஸோ வெயிட் லாஸையும் உங்களுக்கு வந்து ப்ராப்பராக பண்ணி கொடுக்கும். அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், அந்த நோயை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்கிறதுக்கெல்லாமே தொடர்ந்து நீங்கள் பனங்கிழங்கு எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, பனங்கிழங்குல இரும்பு சத்து வளமான அளவில் நிறைந்திருக்கு. இது என்ன பண்ணும் அப்படின்னா, ரத்தத்தில் ஹீமோகுளோபினுடைய அளவை அதிகரிக்கிறதுக்கும் ரத்த சோகை அப்படின்ற அனிமியா பிரச்சனை தவிர்க்கிறதுக்கும் பெரிதும் ஹெல்ப் பண்ணும். இதனால் உடல் உறுப்புகளுக்கு தேவையான ஆக்சிஜன் சீரான அளவில் செல்வதற்கு வழிவகுக்கும். இப்போ இதை வந்து உங்களுக்கு கிளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய உடலில் நம்ம எப்போதுமே சுறுசுறுப்பாக நமக்கு இருக்கிறதுக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரத்த சிகப்பணுக்கள் வளமான அளவில் இருக்கணும். இப்போ ரத்த சிகப்பணுக்களுடைய உற்பத்தி போதுமான அளவுக்கு இருக்கும்பொழுது தான் அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் போதுமான அளவுக்கு நமக்கு அப்பப்போ உடல் உறுப்புகள் முழுவதும் ஆக்சிஜன் சப்ளைவை கொண்டு செலுத்துது. இதனால தான் நம்ம சுறுசுறுப்பாகவே செயல்படுறோம். ஒருவேளை இப்போ இரும்பு சத்து உங்களுக்கு கிடைக்காம போய் ரத்த சிகப்பணுக்களுடைய உற்பத்தியும் குறைஞ்சிருச்சு அப்படின்னா ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் குறைஞ்சிரும். அப்போ உங்களுக்கு ஆக்சிஜன் சப்ளை கிடைக்காதால மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், உடல்
உடல் கடுமையாக வலிக்கிறது, கவனமின்மை ஏற்படுறது, இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் உங்களுக்கு நிறைய இருக்கும். ஸோ ரொம்பவே சோர்ந்து காணப்படுவீங்க, எந்த வேலையுமே உங்களால் செய்ய முடியாது. அப்போ அந்த அனீமியா ப்ராப்ளத்தை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்கணும் அப்படின்னா அந்த இரும்பு சத்து பெற்றுக்கொள்வதற்கு பனங்கிழங்கு பெற்றுக்கொண்டு பனங்கிழங்கு எடுத்துக்கொண்டு ஆக்சிஜன் சப்ளை கொடுத்து சுறுசுறுப்பாக நம்ம மாறிடலாம். நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கக்கூடியதுங்க பனங்கிழங்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா பனங்கிழங்கில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறதால இது உடலினுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை, அந்த இம்யூனிட்டியை வந்து உங்களுக்கு மேம்படுத்தி கிருமி தொற்றிலிருந்து உங்களை பாதுகாக்கிறது. கிருமி தொற்றிலிருந்து மட்டுமல்லாமல் இப்போ நமக்கு ஏற்படக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி நோய்களை குணப்படுத்துறதுக்கும், அப்புறம் குறிப்பாக வந்து கிருமி தொற்று அப்படின்னா பாக்டீரியா வைரஸ், பூஞ்சை தொற்று, இந்த மாதிரி புதுவிதமாக சீசனலாக பருவ காலங்கள் அட்டாக் ஆகக்கூடிய அந்த மாதிரி வைரஸ் தொற்றுகள், பாக்டீரியா தொற்றுகள், அந்த மாதிரி புதுவிதமான ஒரு நோய் கிருமிகள் மூலமாக நம்மளுடைய உடலில் ஒரு நோய் ஏற்படுதுன்னா அதை வந்து ஏற்படாத வண்ணம் முன்னாடியே தடுக்கிறதுக்கு எல்லாமே நம்மளுடைய உணவுகளை நம்ம பனங்கிழங்கு சேர்த்து கொண்டு வரலாங்க. இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடியதுங்க பனங்கிழங்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா பனங்கிழங்குல வந்து பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் போன்ற தாதுக்கள் வந்து வளமான நிறைந்திருக்கு. ஸோ இந்த பொட்டாசியம் என்ன பண்ணும் அப்படின்னா ரத்த அழுத்தத்தை நமக்கு சீராக பராமரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இப்போ ரத்த அழுத்தம் அப்படின்னா என்னன்னா நம்மளுடைய உடல் நரம்புகளில் காணப்படக்கூடிய இறுக்கங்கள், அந்த மாதிரி நமக்கு உடல் நரம்புகள் இறுக்கங்களாக காணப்படுவது தான் நம்ம பிளட் ப்ரெஷர்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் இதயத்துக்கு செல்லாதால நமக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் இல்லையா? அதனால தான் பிபியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பொட்டாசியம், மெக்னீசியம் போன்ற தாதுக்கள் பனங்கிழங்குல இருக்குது. அதே போல் நம்மளுடைய ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் அதை அகற்றுவதற்கு பனங்கிழங்குல இருக்கக்கூடிய நார் சத்து உதவி பண்ணுறதால கெட்ட கொலஸ்ட்ரால்ஸ் வந்து உங்களுக்கு வந்து குறைக்கப்பட்டுவிடும். இதனால் போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் ரத்த நாளங்கள் வழியாக இதயத்துக்கு வந்து செல்லும் போது இதய துடிப்பு சீரானவர்கள் இருக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற அந்த இதய நோய்களினுடைய ஆபத்தை நீங்கள் குறைத்துக் கொள்ளலாம். இதயத்தை பன்மடங்கு நீங்கள் பலம் பெற வைத்துக் கொள்ளலாங்க. சிறுநீரக ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியதுங்க பனங்கிழங்கு. ஸோ இப்போ வந்து பனங்கிழங்கு அப்படின்றது ஒரு இயற்கையான நச்சு நீக்கியாக செயல்படுகிறது. உடலில் இருக்கக்கூடிய நச்சு பொருட்களை வந்து சிறுநீர் வழியாக வெளியேற்றுவதற்கு உதவி பண்ணுறதோட சிறுநீரக பாதைகளில் ஏற்படக்கூடிய எலிச்சல் மற்றும் தொற்றுகளை வந்து தடுக்கிறதுக்கு, சிறுநீரகத்தை வந்து ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு உதவிகரமாக இருக்குது. அப்போ உங்களுக்கு வந்து அந்த கிட்னி ஸ்டோன்ஸு, யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ், அந்த சிறுநீர் குழாய் தொற்று நோய், இது மாதிரிலாம் எதுவுமே உங்களுக்கு வந்து இருக்காது. நீங்கள் நலமோடு உங்களுடைய கழிவு நீக்க மண்டல வேலையை மிகச்சிறப்பாக பராமரித்துக் கொள்ளலாங்க. ஸோ உடலினுடைய வெப்பச்சலனையும் பராமரித்துக் கொள்ளலாம். அதுக்கு தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தொடர்ந்து உங்களுடைய உணவுகளில் பனங்கிழங்கு எடுத்துக்கொள்ளணும். தோல் மற்றும் முடி ஆரோக்கியம் மேம்படுவதற்கு பனங்கிழங்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா பனங்கிழங்கில் இருக்கக்கூடிய விட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் சருமத்திற்கு இயற்கையான பளபளப்பு கொடுக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய சருமத்தில் இருக்கக்கூடிய இறந்த செல்கள், அந்த டெட் செல்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து முகப்பொருட்கள், கண் கருவலியங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோலமைப்பு, கோடுகள், கரைகள் கொண்ட மாசு மறுபடிந்த சருமம் இல்லாமல் மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமத்தை கொடுக்கும். அதாவது சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த சுருக்கமான தோற்றமே உங்களுடைய சருமத்தில் தெரியாது. நீங்கள் வயசு சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க, அந்தளவுக்கு நீங்கள் எங்கே தெரிய ஆரம்பிப்பீங்க. அதனால் உங்களுடைய குறிப்பாக இன்னும் முடி ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்குமே இந்த மாதிரி உங்களுடைய உணவுகளை நீங்கள் பனங்கிழங்கு எடுத்துக்கலாம். அப்போ பனங்கிழங்கு முடியினுடைய வேர்க்கால்கள் வரைக்குமே ஊட்டச்சத்துக்களை கொடுத்து முடியை வந்து வலுப்படுத்துது. அப்போ முடி கொட்டுறது, இளநரை ஏற்படுறது, பித்தநரை ஏற்படுவது, இந்த மாதிரி பிரச்சனைலாம் உங்களுக்கு வந்து இருக்கவே இருக்காது. பேன் மற்றும் பொடுகு தொல்லை கூட இருக்காது. அப்போ அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். அப்போது நமக்கு வந்து உடல் நலத்தை தாண்டி நமக்கு வந்து இந்த தோல் மற்றும் முடி ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்குமே பனங்கிழங்கு முக்கிய பங்கு வகிக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தொடர்ந்து பனங்கிழங்கு கோடை காலங்களில் மட்டும்தான் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அந்த கோடைக்கால சீசன் இப்போ முடிய போகிறதுக்குள்ளே அதை நீங்கள் வாங்கி எடுத்துக்கொண்டுங்க. நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.